Hello friends, welcome to my channel Astamir. Diwali sweets அப்படினாலே அதுல முதலிடம் பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான். அந்த குலாப் ஜாமுனை எப்படி வந்து ஈஸியாவும் சீக்கிரமாவும் பெர்ஃபெக்ட்டாவும் குண்டு குண்டுன்னு விரிசல் இல்லாம எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து மாவு ரெடி பண்ணலாம். அப்படி இல்லாம நம்ம கடையில வாங்கி தான் இப்போ நம்ம செய்ய போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே buy one get one ஆஃபர் diwali டைம்ல வந்துரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் தான் வாங்கிப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 பேக் வந்து பிரித்து கொட்டிடலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரத் பதத்தோடு இருக்கும், ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கைகளால் இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இது வந்து அவ்வளோக்கா சலிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கைகளெல்லாம் உடச்சி விட்டுட்டிங்கனாலே போதும். இதில் வந்து நீங்கள் தண்ணி போட்டு கூட பிசையலாம். நான் வந்து பால் சேர்த்து பிசைகிறேன். பால் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் போட்டு பிசைஞ்சு பாருங்கள். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் ஊற்றி பிசையணும். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப அழுத்தி ஹார்டாக பிசையாமல் ரொம்ப அப்படியே மென்மையாக பிசைங்க. இல்லைன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு வராது. ஸோ இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பேக்கேஜில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 கிராம் வந்து சர்க்கரையும் 800 ml தண்ணியும் போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய அளவு அது. ஸோ அவ்வளோ சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை போடுங்க போதும். இதில் 3-4 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு கொதிச்சாலே போதும். வந்து உங்களுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. இதில் ஒரு பிசுக்கு பதம் வரும். அந்த பதம் வந்துச்சுனாலே நமக்கு போதும். ஒரு மாதிரி பிசு தன்மையோடு இருக்கும். இப்போ இதில் ஒரு சொட்டு அளவுக்கு நான் வந்து ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிட்டேன். ஒரு சொட்டு மட்டும் விற்றுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும் ஒரு 10 நிமிஷத்தில். மறுபடியும் வந்து இதை இந்த மாதிரி ஒரு முறை பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இதுலேருந்து ஒரு குட்டி குட்டியாக எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து உள்ளங்கையில் ஒரு 4 முறை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த விரிசல் இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அப்படியே மேலாப்பில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. உள்ளே வந்து காற்று அடைஞ்சிட்ருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா சைடும் வந்து விரிசலும் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுக்காம ஒரு 2-3 முறை மட்டும் அழுத்தம் கொடுத்து உள்ளங்கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாஃப்டான ரவுண்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற மாதிரியான ஒரு பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போடுறேன். நீங்கள் இது பாதி சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா சூப்பராக நிறைய உருண்டைகள் கிடைக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பெருசாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா வந்து பெருசாக கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதாமை வந்து லைட்டாக வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் ஷேப்பில் நம்ம இந்த ட்ரை குலாப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, ட்ரை ஜாமுன் அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். கைகளில் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரலன்னு சொன்னால் உங்கள் கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹையில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே வந்து செவந்து வந்துடும். ஆனால் உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெயில் மட்டும் உங்களுக்கு படணும். அந்த குலாப் ஜாமுன் மேலே வந்து அந்த கரண்டியோட இது வந்து பட்டுருச்சுன்னா உங்களுக்கு வெடிப்பு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். இதோட அந்த ப்ரௌனிஷ் கலர் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கலராக ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படியே ஜீராவில் போட்டுடலாம். இது போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சுகர் சிரப் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் நல்லா ஊறும். ஸோ ஹீட் பண்ணிக்கோங்க, லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து எண்ணெயில் பொரித்து இதில் போட்டாச்சு. இதை வந்து சுமார் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஜீராவில் ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஊறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள்.
எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். இது வந்து ட்ரை ஜாமுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலே வந்து பவுடர் சுகர் கூட போடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலை நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கூட அது மேலே வந்து நீங்கள் டிப் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெடிப்பே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குலாப் ஜாமுன் நமக்கு. இது வந்து வெடிப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாதாம் வறுத்து விட்டு வச்சோம் இல்லையா, அதனால தான் வந்து அதில் வெடிப்பு இருக்குது. அதை நான் வந்து இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதாமோ அல்லது முந்திரியோ வறுத்து விட்டு கூட நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.